தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலஹால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரிய ஒவ்வொரு நாளும் என்டிஏ கூட்டணிகளை பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக அமைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் விலகினாரு, அப்புறம் டிடிவி விலகினாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புதிய அத்தியாயம் எடுத்துட்டு டெல்லி வரையும் போய் நான் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் அமித்ஷாவிலையும் சந்திச்சேன் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது என்டிஏ கூட்டணியில்? சார், அவங்க வெளியில் போகிறாங்கிறது அவங்களுடைய இஷ்டம். வெளியில் அனுப்பப்பட்டால் தவறு. வெளியில் அவங்களா முடிவெடுத்து போயிருக்காங்க. போயிட்டு அவங்க அரசியலை அவங்க பண்ணட்டும். இது யாரையும் தாங்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்டிஏங்கிறது என்னை பொறுத்தளவில் நான் ஒரு என்டிஏ சார்பாளர், பிஜேபி சார்பாளர், நான் ஒரு ஹிந்துத்துவ சித்தாந்தவாதி அப்படிங்கிறதுக்காகவே சொல்ல ப்ராக்டிக்கலாக சொல்ல. ஏன்னா நாங்கள் நிறைய சர்வேஸ்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் ஒருத்தட்ட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னால் ஃபோனில் பேசியிருந்தேன். அது ஒரு குறிப்பிட்ட சர்வேயை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்டிஏக்கு சிறப்பான வெற்றி காத்திருக்கிறேன். அது ரெண்டு காரணம். ஒன்று கூட்டணி பலம், இன்னொன்று விஜய் சில முக்கியமான செக்டார்லேருந்து டிஎம்கேயின் பாரம்பரிய ஓட்டுகளை கைப்பற்ற போகுது. நாங்கள் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தொகுதிகளில் சிறுபான்மையினர் மட்டுமே மையப்படுத்தி ஒரு சர்வே பண்ணோம். சிறுபான்மையினர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் சர்வே பண்ணோம். அப்படி ஒன்று மயிலாப்பூரில் அந்த சர்வே படி சிறுபான்மையினரில் 76% விஜய்க்கு போகுது. விஜய்ங்கிற ஒருத்தர் வரலைன்னா இந்த 76% டிஎம்கேக்கு போயிருக்க வேண்டிய ஓட்டு. என்னென்னா இந்த சாந்தோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, இது எல்லாம் அப்படியே டோட்டலாக விஜய்க்கு போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 1000 விளக்குல முஸ்லீம்ஸ் அதிகம்னு ஒரு கற்பனை உண்டு. இப்போ முஸ்லீம் சைடில் இது பண்ணால் ஒரு 24% என்னமோ டிஎம்கே வாங்குது. விஜய் அதுக்கு ஈக்குவலாக 23% நம்ம வாங்குறேன். இது என்னங்க, எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி இன்னும் டீப்பாக அதை டிசைட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, முஸ்லீம்ஸில் இருக்கக்கூடிய ஆண்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க, பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அதுலேயும் அந்த ஃபஸ்ட் டே ஓட்டராக இருக்கக்கூடிய பெண்கள் 18லேருந்து 40 வயசு பட்ட அந்த 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் என் மாதம் அப்படியே விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இதுவரைக்கும் டிஎம்கேக்கு இருந்து வந்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓசிக்கு அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்குங்கிறது தான். மைனாரிட்டி ஓட்டு 10லேருந்து 11% இருக்கும். அதுக்கு முயற்சியே பண்ண தேவையில்லை. அவங்க கேம்பெயின் ஆரம்பிக்கிறப்ப அந்த 11% அவங்க பேக்கெட்டுக்கு வந்துடும். 12%லேருந்து அவங்க வேலையவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் 0லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அந்த அட்வான்டேஜை அவங்க இழக்கிறாங்க. ஸோ எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான வெற்றியை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக என்டிஏ இருக்கிறது. இப்போ என்டிஏவை பகைச்சிக்கிட்டு திடீர்னு அவர் வெளியில் போகிறாரு, இவர் வெளியில் போகிறாருன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை அவர்கள் இழக்கிறார்கள் என்று பொருள். அதில் பாவம் தேவையே இல்லாமல் நயினாரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு டிடிவி தினகரன். நயினார் கூடுதல் முக்கியத்துவத்தை இபிஎஸ்க்கு கொடுக்குறார். எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி எப்படின்னு. பிஜேபியில் ஒரு மாநில தலைவர் தன்னிச்சையாக ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுத்து யாராவது ஒருத்தருக்கு முக்கியத்துவம் தான் தர முடியுமா? ஏப்ரல் 12ஆம் தேதி ஏடிஎம்கேயோட கூட்டணியை அமித்ஷா சீல் பண்ணுகிறார். அன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடந்தது. லைவாக டெலிகாஸ்ட் எல்லாரும் பார்த்துப்போம். அதில் அமித்ஷா என்ன சொன்னார்? தேசிய அளவில் என்டிஏவுக்கு எப்படி மோடியோ அதே போல் தமிழக அளவில் என்டிஏவுக்கு எடப்பாடின்னு சொன்னார். அதே போல் எங்களுடைய கூட்டணி அரசு எடப்பாடி அவர்கள் வழி நடத்துவார், அவர் தலைமையில் எங்களது அரசு அமையும் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி தலைமையில் எங்கள் அரசு அமையும்னா அதுக்கு என்ன பொருள்? எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர். அதனால தான் மத்திய தலைமை சொல்லியாச்சுன்னா அதை அப்படியே கேட்கணுங்கிறதுனால தான் திருநெல்வேலியில் நடந்த பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பேசின அண்ணாமலை கூட அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர வைப்போம்னு சொன்னார். இவ்வளவு நடந்திருக்கு. இவர் முக்கியத்துவம் தருகிறார். ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும் டிடிவி தினகரனுக்கு. சரி, டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை விட்டு ஏன் போகணும்? அப்படி ஒரு முடிவுக்கு ஏன் வரணும்?
அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் காரணமாக நயினாரை சொல்லிட்டு யாரை வேணாலும் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வெளியில் போகணும்னு ஏன் ஆசைப்படுறாரு? அந்த காரணம் உண்மை இல்லை. ஏன்னா பிஜேபியில் முடிவை வந்து மத்திய தலைமை எடுக்கும், அமல்படுத்துறது தான் மாநில தலைமையோட வேலை. அதை நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். அந்த விஷயம் முடிஞ்சுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்லி ஏன் வெளியில் போகிறார் டிடிவி? அது ஒரு கேள்வி இருக்குது. 2017 அவர் வந்து பொதுக்குழுவினால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். 2017 செப்டம்பர் 12 அவர் ஏன் நீக்கப்பட்டார்? அது ஒரு கேள்வி. அவர் ஏன் நீக்கப்பட்டார்னா 2017 அதே ஆண்டு பிப்ரவரி 7 ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். யாருக்கு எதிராக? இன்னைக்கு அவர் சின்னம்மான்னு கொண்டாடக்கூடிய சசிகலாவுக்கு எதிராக அவர் இது பண்ணார். அந்த டயத்தில் அவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை வீசியது. அப்போது அவர் ஒரு மாபெரும் தலைவர் மாதிரியான தோற்றம் கிடைத்தது. அவர் அந்த மாதிரி தர்ம யுத்தம் நடத்தினது பிப்ரவரி 7 2017. 2017 பிப்ரவரி 15 சசிகலா பெங்களூரு பரப்பட கிரஹாரா சிறையில் சரண்டர் ஆகிறாங்க. அன்னைக்குலேருந்து அவங்க சிறைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்களும் சிறைக்கு போனதுக்கப்புறம் திரும்ப ஓபிஎஸ் உள்ள கொண்டுறதுக்கான பெரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுக்கு இடையில வந்து கூவத்தூர் சம்பவம் நடக்குது. அதில் வந்து டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவராக நாற்காலி போட்டு உட்காரல. முதல் ஆஃபர் வந்து செங்கோட்டையன் கொடுக்கப்பட்டு அவர் முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் எடப்பாடியை கொண்டு வராங்க. அன்னைக்கு இவங்க தான் ஓபிஎஸ்ஸை நிராகரிச்சுட்டு எடப்பாடியை கொண்டு வராங்க. ஏன்னா ஓபிஎஸ் வெளியில் ரிவால்வ் பண்ணிட்டு அவர் தன்னையும் சேர்த்து மொத்தம் 11 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு அவர் தனியாக இருக்கார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறார், ட்ரஸ்ட் ஓட்டு. அந்த ட்ரஸ்ட் ஓட்டில் எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஓபிஎஸ் உள்பட 11 எம்எல்ஏக்கள் வாக்களிக்கின்றனர். இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட் ஓட்டில் எடப்பாடி ஜெயிச்சு முதல்வராக தொடர்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை வெளியில் விட வேண்டாம். ஓபிஎஸ் ஒரு முக்கியமான இதாக தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை இருக்குது, அவரை உள்ளே கொண்டுருவோம். கட்சிக்கு அவர் முதன்மையானவராக இருக்கட்டும், ஆட்சிக்கு நான். ஸோ ஆட்சியில் நான் முதல்வராக இருப்பேன், கட்சியில் அவர் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை பேசுகிறாங்க. தொடர்ந்து ஷண்டிங் அடிக்கிறாங்க. ஓபிஎஸ் வீட்டுக்கு எடப்பாடி சார்பில் பல பேர் போய் நத்த விஸ்வநாதன் எல்லாரும் போய் பேசுகிறாங்க. கடைசியில் இணங்கி வர்றப்போ ஓபிஎஸ் 3 நிபந்தனைகளை வைக்கிறார். சசிகலாவை வெளியேற்றணும், டிடிவி தினகரனை வெளியேற்றணும், ஜெயலலிதா மரணம் பற்றி நீதி விசாரணைக்கு உத்தரவிடணும். இதுதான். ஸோ ஓபிஎஸ் உடைய வேண்டுகோளை ஏற்று சசிகலாவை தற்காலிக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் டிடிவி தினகரனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அதிமுக பொதுக்குழு 2017 செப்டம்பர் 12 நீக்கியது. இன்னைக்கு சசிகலா வெளியேற்றப்பட்டாங்கன்னா, டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்ட காரணம் ஓபிஎஸ், எடப்பாடி அல்ல. எல்லாம் பார்த்தவங்க அத்தனை பேருக்கு அந்த நிமிஷத்தில் ஞாபகம் இருந்திருக்கும். நீங்கள் 17லேருந்து 25க்கு வந்துட்டோம். பல பேருக்கு நினைவில் இருக்க, நான் ஜேர்னலிஸ்ட்டு, இது மனப்பாடமாக எங்களுக்கு இருக்கும், அதனால ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் எல்லாரும் ஏதோ எடப்பாடியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஓபிஎஸ் ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினது ஓபிஎஸ் இல்லை. ஸோ அவர்களால் ஓபிஎஸ்னால இவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அதே போல் அவருடைய இன்னொரு கோரிக்கை இந்த நீதி விசாரணை, அதை எடப்பாடியோட அரசு நிறைவேற்றி ஆறுமுகசாமி தலைமையில் நீதி விசாரணை அமைக்கப்பட்டது. இது வரலாறு. ஸோ இப்படி இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இது செப்டம்பரில் முடிஞ்சிருது. செப்டம்பர் முடிஞ்ச இதே கையோட இதே காலகட்டத்தில் இந்த ஒரு பீரியடுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனை டெல்லி போலீஸினுடைய கிரைம் பிரான்ச்சு நள்ளிரவில் அரெஸ்ட் பண்ணுது. அவரோட மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு நண்பரை இது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் பேர் அவரை பிடிக்கிறாங்க.
அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். ஒரு சில மாதங்கள் இங்கே இருந்தார். அதற்கப்புறம் ஜாமீனில் வெளியில் வந்தார். இப்போ ஜாமீனில் இருந்துட்டு தான் அரசியலும் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த சம்பவம்லாம் நடந்துற இந்த டயத்தில் தான் பொதுக்குழு நடக்குது, அவங்கள வெளியேற்றுறாங்க. இந்த மாதிரி வெளியில் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் டிடிவி தினகரன் அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம் பெற்றதே கிடையாது. இது எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும். 2029 என்டிஏவில் ஏடிஎம்கே இருந்தது, தினகரன் இல்லை. 2021 என்டிஏவில் ஏடிஎம்கே இருந்தது, தினகரன் இல்லை. 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏவில் ஏடிஎம்கே இல்லை, எனவே தினகரன் இருந்தார். இப்போ என்டிஏல ஏடிஎம்கே வந்தாச்சு அப்படின்னா தினகரன் எக்ஸிட் ஆகும். இது அவர் முறை. அதுக்கு ஒரு காரணம் தேவை. ஏதோ ஒன்று சொல்லுவார், எதுக்காக அவர் வெளியில் போகிறாரு? ஏன்னா அவரை நீக்கிறது ஏடிஎம்கே, அதனால வெளியில் போகிறாருங்கிறது மட்டுமல்ல. டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் காலத்திலேருந்து அவர் செயல்பட்டு வந்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் உங்களுக்கு தெரியும், அதுவும் 2017 நடந்தது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் பெருத்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார். அதில் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. டிஎம்கே அதில் டெபாசிட் இழந்தது. சென்னையில் இருக்கிற ஒரு தொகுதியில் டிஎம்கே இப்போ டெபாசிட் இழக்கும். எப்படி சாத்தியம்? அப்படின்னா அது என்ன அர்த்தம்? டிஎம்கே மேலிடத்தின் உத்தரவின் பேரில் திமுக கடற்ஸ் அத்தனை பேரும் டிடிவி தினகரனுக்கு வாக்களித்தாங்க, டிஎம்கேக்கு வாக்களிக்கல. ஸ்டாலின் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அப்போ டிஎம்கேக்கு 89 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 89ஓட இதில் ஜெயிச்சா 90 ஆகும். அதனால என்ன பயன்? அதுக்கு பதிலாக டிடிவி தினகரனை ஜெயிக்க வச்சா இந்த ஆட்சியை கவிழ்த்திடலாம். ஏன்னா அந்த வேலையை அவர் நல்லா செய்வார்னு அவர் நம்பினார். அதனால டிடிவி தினகரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. அதனால தான் டிஎம்கே டெபாசிட் இழந்தது, டிடிவி தினகரன் வென்றார். வென்றதன்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை அவர் சின்சியராக செஞ்சார். ஸ்டாலினுக்கு அதிமுகலேருந்து 18 எம்எல்ஏக்களை வெளியில் கொண்டு வந்தார், கவர்னரை மீட் பண்ணார். அதை தொடர்ந்து அந்த 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தார். அப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு மாறி மாறி போனாங்க. கடைசியில் சபாநாயகர் எடுத்த முடிவெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம்னாங்க. கடைசியில் 18 பேருடைய எம்எல்ஏக்கள் அந்த பதவி எல்லாம் காலி. ஆனால் இவர் மட்டும் ஆர்கேனோடைய எம்எல்ஏ ஆனார். ரைட்டா? ஸோ ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் அவர் சொன்னதுபடியே செய்தார். அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் வெளியில் இருந்து கொண்டு, டிஎம்கேக்கு வெளியில் இருந்து கொண்டு டிஎம்கேக்கு வெற்றி பெற செய்யக்கூடிய, டிஎம்கேயை காப்பாற்றுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார். இதுதான் டிடிவி தினகரன் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வரக்கூடிய விஷயம். ஏன் டிஎம்கேக்குள்ளே போகலை அப்படின்னா, அவர் கட்சிக்கே அமமுகன்னு வச்சிருக்காரு, அம்மா பேரை வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு அவர் டிஎம்கேல போய் சேர்ந்தால் அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க 4-5 பழைய அதிமுக காரங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ லாஜிக்கலாக அவரால் டிஎம்கேக்குள்ளே போக முடியாது. அதே நேரத்தில் ஏடிஎம்கேயோடு இருக்க மாட்டார். வெளியிலிருந்து இந்த வாக்குகளை பிரிப்பதன் மூலம், ஏன்னா அவரை பழைய அதிமுக காரர், அவர் பிரித்தால் அதிமுக ஓட்டத்தான் பிரிப்பார். அப்படி பிரிப்பதன் மூலம் திமுகவை தொடர்ந்து ஜெயிக்க வைப்பார். இதுதான் நடக்கும். இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நான் இதை ரொம்ப முன்னாலே எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் அவர் ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணியில் இருந்ததே இல்லையே, அப்படின்னா இப்படி இப்போ மட்டும் எப்படி இருப்பார், இவர் விலகணுமே அப்படின்னு. எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப க்யூரியஸாக எதிர்பார்த்தேன் என்னென்னா, இவர் விலகிறேன்னு சொன்னதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. இந்த விலகலுக்கு என்ன காரணம் சொல்லுவார்னு தான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப வீக்கான காரணத்தை சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் எப்போதுமே நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வலுவான காரணத்தை சொல்லுவார். இந்த தடவை காரணம் ரொம்ப வீக்கு. பாவம் நயினாரை கோர்த்து விட்டுருக்கார். ஆனால் நயினாரும் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்ல, அப்படிங்கிறப்போ பழைய பகை ஏதாவது இருக்குமோ, இன்னமும் ஏதாவது பழைய கணக்கு இருக்கலாம். அதை தீர்க்கறதுக்கு இன்னைக்கு நயினாரை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒன்று இப்படி செய்திருக்கிறார்கள். இதுக்கு மத்தியில் தான் அவர் செங்கோட்டையன் அந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு 10 நாள் கெடுவும் கொடுத்தார். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். எனக்கு ஒன்று புரியலை. இப்போ கூட கேபி ராமலிங்கம் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதுன்னா இந்த கான்செப்டே புரியலைங்க. இப்போ நான் அதிமுகக்காரன் தான், இப்போ நான் திரும்ப அதிமுகவில் சேர்றதா, நயினார் அதிமுகவில் சேர்றதா, சேகர் பாபு அதிமுகவில் சேர்றதா, ஏவா வேலு அதிமுகவில் சேர்றதா, காங்கிரஸுக்கு திருநாவுக்கரசு அதிமுகவில் சேர்றதா,
இது என்னையா கிடக்கு, பிரிந்தவர்கள் சேரணும்னா அவங்களுக்கு ஒரு பாதை இருக்கு, போறாங்க. இப்படி அவர் சொல்லி கொண்டு இருந்தார். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இந்த 3 பேரும் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். இவர்கள் பிரிந்தவர்களே கிடையாது, இவர்கள் நீக்கப்பட்டவர்கள். ஆனால் செங்கோட்டையன் பிரிந்தவர்கள் சேரணும்னு சொல்லி இந்த 3 பேரைத்தான் அர்த்தப்படுத்துகிறார். இந்த 3 பேரைத்தானே சொல்றார். அதாங்க சரி. இப்போ என்னுடைய கேள்வி, பிரிந்தவர்கள் சேரணும் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இந்த 3 பேரை மட்டுமே பிரிந்தவர்களாக கருதுவது ஏன்? அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் சேரணும்னா KP ராமலிங்கம் சொன்ன மாதிரி பிரிந்தவர்கள் அத்தனை பேருக்கு அழைப்பு விடுங்க, அதிமுகவை நம்ம வலுப்படுது. பிரிந்தவர்களுக்கு பேர்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த 3 பேரை மட்டுமே பிரிந்தவர்களாக தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்னங்கிறது தான் எனக்கு கேள்வி. 2வது, இது அடிப்படையில் அதிமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அதிமுக பொதுச் செயலாளருக்கு வைத்திருக்கிற கோரிக்கை. இது ஏடிஎம்கேடைய உட்கட்சி விவகாரம். இதில் வேறு எந்த கட்சியும் தலையிட வாய்ப்பில்லை, தலையிடவும் கூடாது. இப்போ பிஜேபி தலைமைக்கும் ஜஸ்வந்த் சிங்க்கும் பிரச்சனை இருந்தது, யஷ்வந்த் சின்ஹாவுக்கு பிரச்சனை இருந்தது, சுப்பிரமணிய சுவாமி என்னமோ. இப்போ இந்த உள்விவகாரங்களுக்குள்ள கூட்டணி கட்சி ஏதாவது ஒன்று கருத்து சொல்லிக்கிட்டு இருக்குமா? இல்லாட்டி ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி யஷ்வந்த் சின்ஹாவையும் இந்த பிஜேபியும் நாங்கள் ஒன்றுபடுத்துகிறோம், யஷ்வந்த் சின்ஹாவும் ஜஸ்வந்த் சிங்கும் சேர்ந்ததுலாம் ரொம்ப நல்லது, நாட்டுக்கு நல்லது, அப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்களா? அப்படி சொன்னால அது அநாகரிகம். அது ஒரு கட்சியோட விவகாரம். அப்படிங்கிறப்ப இது உட்கட்சி விவகாரம். அவங்களுக்குள்ள ஏதாவது பண்ணிக்கிறாங்க, அதை ஏதாவது செஞ்சுட்டு போறாங்க. என்ன பொறுத்தளவில் இப்படி, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த 3 பேரும் அவர் சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுரை கூட தேவையில்லைன்னு சொல்லுவேன். இன்னொன்று, அந்த அதிமுக எம்எல்ஏ அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு வைத்திருக்கிற கோரிக்கை வச்சதுல தப்பு இல்லை. அவங்க கட்சி விவகாரத்தை பற்றி அவர் பேசுகிறார், இதில் என்ன தப்பு இருக்குது, என்னமா பண்ணிட்டு போகிறார். ஆனால் அதை செயல்படுத்திய விதம் தப்பு. பொதுச் செயலாளருக்கு டெட்லைன் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏதாவது டெட்லைன் கொடுத்தீங்கன்னா அப்போனா இது என்ன மிரட்டுற மாதிரி இல்லை. அதனால தான் அடுத்த நாளே பதவியிலேருந்து தூக்கிடுங்க. இது இது அவர்களுடைய கட்சி விவகாரம். அந்த கட்சி பார்த்து கொள்ளும். தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமையும் ஆற்றலும் அதிமுகவுக்கு உண்டுன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தரத்தை பயந்த மிக ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி.